அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். பட் ஆனால் நம்ம 2 தகவலை பார்த்துட்ருக்கோம்ல. தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுடைய பதற்றமான சூழ்நிலைக்கு அப்புறம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? நேற்று நம்ம மொசாத்துடைய சிறப்பான சம்பவம், மொசாத் ப்ளஸ் ராவோட சிறப்பான சம்பவம் பார்ட் 1 பார்த்தோம். இப்போ நம்ம இதை பார்ட் 2 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து பெரிய அளவுக்கான செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. பலுச்சிஸ்தான் தனி நாடாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கொடிகளை உயர்த்திட்டாங்க. இந்தியா கிட்ட ரெக்வஸ்ட்டுமே வச்சுருக்காங்க. எங்களுக்கு நியூ டெல்லியில் ஒரு அம்பாசிடர் வெளியுறவு தூதரகத்தை ஓப்பன் பண்ணுங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூரோட பார்ட் 2 மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். பட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று எப்படி பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதம் கண்டிப்பாக இல்லாமல் போகும், இனி அதுக்கான வேலைகள் இன்னும் 3 வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும், மொசாத்தும் சரி ராவும் சரி சிஐயும் சரி எப்படி வேலை செய்கிறாங்கன்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பலுச்சிஸ்தான் உடைய வேண்டும் என்பதின் காலத்தின் கட்டாயம் ஏன், எதற்காக, சீனாவுடைய வலையில் இதுவும் சிக்கி கொண்டு இருக்கிறதா அப்படின்றது நம்ம மிகப்பெரிய ஒரு அலசல். ஆனால் இது கான்ஸ்பிரசி தியரியில் நிஜமான தியரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பெரிய சம்பவங்கள், அதிர்ச்சியான தகவலும் நிறைய பார்க்க போகிறோம். நம்ம வாங்க நேராக சம்பவத்துக்கு இப்போ எல்லாம் என்ன, எனக்கு துருக்கி வேறு வச்சு செஞ்சுருக்காங்க. துருக்கி எங்கெங்கெல்லாம் துருக்கி ஆர்டர் கொடுத்துருந்தாங்களோ எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டு இந்தியா கிட்ட ஓட வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம பாய்கட் பண்ணது மட்டும் இல்லை, துருக்கி நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டாங்க, அதுக்கான பலன்களை அனுபவிச்சிருக்கிறாங்க துருக்கி. ஸோ வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த பலுச்சிஸ்தான் உடையிறதுக்கும் ரானுடைய வேலையும் மொசாத்னுடைய வேலையும் சிஐனுடைய வேலை, சிஐன்னா அமெரிக்காவை நான் சொல்கிறேன் நான். இந்த 3 வேலைகள் பார்க்க போகிறதுக்கு முன்பு பாகிஸ்தான் போதும், உங்கள் ஆட்டத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்கன்ற மாதிரி தான் இன்றைக்கி சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே இன்றைக்கி இந்தியாவை பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணி எல்லாம் கிளியர் டீட்டெயிலாக எடுத்துக்காட்டோட அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்களோட போட்டிருந்தாங்க. சிந்து மாகாணத்தோட கவர்னர் இந்தியானுடைய ஒரு ட்ரோனை எடுத்து அப்படி கொளுத்தி, பார்த்தீங்களா எல்லாம் பற்ற வச்சுட்டோம், தெறிக்க விட்டுட்டோம், ஒன்று கூட நம்ம எல்லை பகுதிக்குள்ளே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே அந்த மக்களை நம்ப வைக்கிறாங்க. இது கூட பரவாயில்ல, அந்த டான்ஸ் வேறு போட்டு தள்ளுறாங்க இன்னுமே அங்கங்கே. இப்போ நம்ம குத்தாட்டமாக போட்டு தள்ளுறாங்க, நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ட்டு. நம்ம இதில் கூட வரும்ல, டே சொல்கிற அவங்ககிட்ட யாராவது நிறுத்த சொல்லுங்கடான்ற மாதிரி இருக்குல்ல, ஏப்பா நிறுத்துங்கப்பா போதும்பான்ற மாதிரி. இன்னும் நிறைய பேர் ஒரு சில ஆதாரங்களப்பா உங்களுக்கு என்னப்பா தெரியும், ராய்ட்டர்ஸ் பத்திரிக்கையே சொல்லிட்டாங்க இந்தியானுடைய போர் விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்தப்படுதுன்னா அதை ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு வராங்க. ஏன்னா மற்ற பத்திரிகைகள் எக்ஸாம்பிளாக கொண்டு வராங்க. உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆன்சருங்க, இதை பார்த்தும் நீங்கள் தெளிவடையலை அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை, உங்கள் முகத்தில் தண்ணியை தெளித்து கற்பூரத்தை ஏற்றி ஒரு சுற்றி அந்த பக்கம் தள்ளி வச்சிட வேண்டியதுதான். காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன். மே 9 பாகிஸ்தான் சைனீஸ் மேட் ஜெட் brought down 2 இந்தியன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். யூஎஸ் அஃபீஷியல் சேஸ், யார், அமெரிக்காவுடைய அஃபீஷியலே சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களா. உங்களுக்கு கீழே அடுத்தடுத்த இது காட்டுறேன் நான். சாகித் ஷா அப்படின்றவர் ராய்ட்டர்ஸனுடைய பத்திரிகையாளர். அவர் என்ன போட்டிருக்காருன்னா, 9 பாகிஸ்தானுடைய சைனீஸ் மேட் சுட்டு வீழ்த்திட்டாங்க, யூஎஸ் அஃபீஷியல்னு எழுதியிருக்கிறாங்களா. அடுத்து அதே 9 இந்தியாவே ஒத்துக்கிட்டாங்க, மேஜர் ஆஃப் த ட்ரோன் அண்ட் மிசைல்ஸ் எங்களோட மிலிட்டரி ஸ்டேஷனை தாக்கல் நடத்திட்டாங்கன்றதை. அவர் தான் மே 5 ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு. மிலிட்டரிஸ் அப்கிரேடட் ரிஸ்க் மல்டிப்ளை இன் எனி பொட்டன்ஷியல்னு போட்டு இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் போட்டு நியூக்ளியர் ஆயுதம் இருக்கிறதுனால இந்தியாவால் பெருசாக சாதிக்க முடியாதுன்னு சொன்னார். சரி, உங்களுக்கு நான் அடுத்த வரை பக்கத்தில் காட்டுறேன் நான். இந்த சாகிஷான்றவர் யார் அப்படின்னா, ராய்ட்டர்ஸ் பத்திரிகையில் ஒர்க் பண்ணுற இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அதுக்கு மேலே இருக்கிறார் பார்த்தியா, அவர் இத்ராஸ் அலி இருக்கிறார் இல்லையா, அவருமே யாருன்னா வாஷிங்டன் டிசி வயா கராச்சியிலேருந்து அங்கே போயிட்டு ஒர்க் பண்ண நபர்கள் தான். ஸோ எல்லா பத்திரிகைகளும் நீங்கள் உள்ளே நோண்டி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், இந்த மாதிரி நபர்கள் ஒரு கட்டுரை எழுதி போடுவாங்க. உடனே ஒரு சில எந்த பிரபல பத்திரிகையாக இருந்தாலும் அதில் இருக்க தான் செய்வாங்க. அதை இஸ்ரேலினுடைய நிகழ்வுலையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்க எழதான் செய்வாங்க. உடனே தூக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க, கொடுக்கணும், ஐயா ராய்ட்டர் சொல்லிட்டாங்க, ஐயா இந்த பத்திரிக்கை சொல்லிட்டாங்க, ஐயா நீங்கள் அந்த பத்திரிக்கை சொல்லிட்டாங்க. எந்த பத்திரிக்கையாக இருந்தாலும் நான் சவாலாகவே கொடுக்குறேன். நான் கீழே போயிட்டு அந்த ஆத்தர்ஸ் நேம் கொடுப்பாங்க. அந்த ஆத்தர்ஸ் நேமை மட்டும் எடுத்து எக்ஸலத்தில் போய் தேடி பாருங்கள், அவர் யார், எங்கே பிறந்தார், இல்லைனா அவரோட பேக் போன் என்ன, நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா எந்த கட்டுரை உண்மை எந்த கட்டுரை பொய் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் நீங்கள் தூக்கி ஓடிட்டு இந்தியா பொய் சொல்கிறாங்க, இந்தியா எதுவுமே சொல்லலை அப்படின்னா, இதை நான் 100% இல்லை, எந்த இடத்துல வேணாலும் ப்ரூவ் பண்ண தயாராக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்தியா இன்ன வரைக்கும் அப்படி இந்தியாவே மறுத்து இருந்தால் கூட
பத்திரிகைகள் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உண்மைகள்லாம் மறைக்கவே முடியாது, எப்படினாலும் தெரிஞ்சிடும், அது 100% தெரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். உங்களுக்கு இன்னொரு நான் விளக்கத்தையும் சொல்ல விரும்புகிறேன். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் தீவிரவாதம் இல்லாத ஒரு நாடு அப்படின்னா நம்ம ஏற்றுக்கவே முடியாது. நம்ம யாரை நோக்கி தாக்கல் நடத்தணும் அப்படின்னா மசூத் அசார், அவனை நோக்கி தாக்கல் நடத்தணும். ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டார். வெளியே உச்சா போகும்போது அவங்க ஃபேமிலி பாதிச்சிருச்சு. உச்சா போனாலும் அப்படியே கம்முந்து அடித்து உச்சாவிலே விழுந்து உருண்டு அடித்து கிளம்பிட்டார். ஐயோ தப்பிச்சா போதுனான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி பாதிக்கப்பட்டது. அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு வந்து அவர் இறுதி சடங்கெல்லாம் கலந்துக்கிட்டார். இவர் யார்? சர்வதேச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட தீவிரவாதி, ஐநாவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாதி, அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாதி, ஐரோப்பாவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாதி, இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளி, தடை செய்யப்பட்ட தீவிரவாதி. இவனுக்கு நீங்கள் அவன் இடத்த இழந்ததுக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இழந்ததுக்காக இன்றைக்கி பாகிஸ்தான் அரசாங்கம் 14 கோடி ஒதுக்கியிருக்காங்க புனரமைப்பதற்காகவும் காம்பன்சேஷன். இங்கே நம்ம அது இதுன்னு சாராயம் குடிச்சு செத்த 10 லட்சம், மற்ற இதுக்கெல்லாம் 5 லட்சம் மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பாகிஸ்தானில் இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து 14 கோடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தனிப்பட்ட தீவிரவாதிகள் மொத்தம் 9 முகாமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீவிரவாதிகளுக்கும் குறைஞ்சது 3 கோடி 4 கோடி. இந்த பணம் எதுக்காகன்னா, ஐயா கொஞ்சம் பொங்கி எழாதீங்க, கொஞ்சம் நம்ம இழந்துட்டோம், வேறு வழி இல்லை, இப்போ நம்ம பொங்கி எழ முடியாது, இப்போதைக்கு மக்கள் வெற்றி மட்டும் தான் கொண்டாட முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க ஐயா, அதனால் கொஞ்சம் சோதானமாக பார்த்து நடந்துக்குவாங்கன்றாங்க. இப்போ தான் நம்ம மிக முக்கியமான ஆப்ரேஷனுக்குள்ளே போக போகிறோம், பயங்கரம் வச்சு செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, இதில் வந்து ரா ப்ளஸ் சிஐஏ, அதுக்கப்புறம் தான் மொசாத்தோட தலையீடு அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆனால் இது மூன்றுமே மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க. பலுச்சிஸ்தான் ஏன்னா இன்றைக்கி கொடி ஏற்றிட்டாங்கல்ல, பெரிய அளவுக்கு கொடி ஏற்றிட்டாங்க, தனி நாடு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கே பெரிய சண்டை சச்சரவாக இருக்குது, கன்ஷூட் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு சில நகரங்கள் நாங்கள் கைப்பற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. பலுச்சிஸ்தானில் மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த தெஹ்ரிகே தாலிபான்கள் வந்து ஏற்கனவே சவுத் வசிரிஸ்தான், அந்த சவுத் வசிரிஸ்தான் பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, நார்த் வசிரிஸ்தான் பகுதியை நோக்கி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி 7 to 8 இராணுவ வீரர்கள் வந்து இறந்துருக்கிறாங்க. நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், எது நடக்குதோ இல்லையோங்க 2 விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஒன்று அணு ஆயுதம் சரி, இன்னும் பலுச்சிஸ்தான் உடையிறதும் சரி. அங்கே பாகிஸ்தானில் பாருங்கள், ஆப்கானிஸ்தான் ஓரமாக இருக்கக்கூடிய வசிரிஸ்தான் போன்ற பகுதிகளை அவங்க இணைப்பாங்க. பாகிஸ்தான் உடைவது உறுதி, இதில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். ஏன் பாகிஸ்தான் வந்து உடையிறது உறுதியாக நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ பலுச்சிஸ்தானோட கோரிக்கை என்ன, ஏன் அவங்க தனி நாடுக்கான கோரிக்கைகள் கேட்குறாங்கன்னா, ஒட்டுமொத்த பாகிஸ்தானுடைய மொத்த செல்வத்தில் ஒரு 40% எங்கே அடங்கியிருக்குன்னா பலுச்சிஸ்தானில் தாங்க அடங்கியிருக்கு. அவங்க எண்ணெய் வளம் எடுக்கிறதா இருக்கட்டும், நிலக்கரி எடுக்கிறதா இருக்கட்டும், வேலை இந்த லித்தியம் பேட்டரிக்கு தேவையான கனிம வளங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒட்டுமொத்த கனிம வளங்களும் இந்த குவாடர் துறைமுகத்தை ஒட்டி, கடல் வளத்தை ஒட்டி அங்கே தான் மேஜர் ஆஃப் த போர்ட் இருக்குது. ஒரு 2-3 வருஷங்க கடுமையான வெள்ள பாதிப்பு. இவங்க பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, நிவாரண உதவிகள் அனௌன்ஸ் பண்ணது பலுச்சிஸ்தானுக்கு சரியாக கொடுக்கல, ஃபுல்லாக அவங்களே பிரித்து எடுத்துக்கிட்டு இது ஏதோ 3ஆம் தர பிள்ளைங்க மாதிரி பார்க்குறாங்க. ஸோ பெரும்பாலான நிதிகள் அங்கேயே ஒதுக்கிட்டு இங்கே பார்த்தோன்னே, அப்போ நாங்கள் யார், எடுக்கிற வளங்கள் ஃபுல்லாக எங்களுது, எல்லாமே எங்களுது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு தனி நாடு கொடுக்கலையா அப்படின்னு அப்போ இருந்து லைட்டாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே நிறைய எதிர்ப்புகள்லாம் தெரிவிக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து எப்போ தெரியுமா அவங்களுடைய ஆக்கம் ஆயுதங்கள்லாம் அவங்களுக்கு கையில் கிடைச்சது, அவங்க பெரிய அளவுக்கு கவர்மெண்ட் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. நவம்பர் டிசம்பர் 2022 2023-24 ரொம்ப ஆக்ரோஷமாகிட்டாங்க. ஆயுதங்கள் வந்து டைரெக்டாகவே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு முதல்ல ஒரு வரைபடத்தை வச்சு நான் விளக்க விரும்புகிறேன். இந்த வரைபடம் பார்த்தோன்னா சீனானுடைய எக்கனாமிக் காரிடரோட ரூட்டு, இந்த சிவப்பு கலர் இருக்குது பார்த்தியா, அதுதான் ஒரிஜினல் ப்ரொப்போஸ்டு ரூட். நேராக குவாடர் துறைமுகத்திலேருந்து பலுச்சிஸ்தானை கடந்து தான் அவங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்க ஆல்டர்னேட் ரூட்டும் கொடுக்குறாங்க, பட் அதுவுமே பலுச்சிஸ்தானுக்குள்ளே கடந்து தான் போகுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல பலுச்சிஸ்தான் தனி நாடுக்கான கோரிக்கை எடுக்கும் பட்சத்தில் சீனானுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டடும் சீனானுடைய ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தடைப்படுது. டோட்டலாக இவங்க உத்தரவாதம் இல்லாமல் அவங்களால வெளியேற முடியாது. குவாடர் துறைமுகம் வந்து யாரோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது, பலுச்சிஸ்தானுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. மீதி இருக்கிறது கராச்சி துறைமுகம் மட்டும்தான். சரி, இப்போ நம்ம அடுத்து உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் G7 நாடுகள்லாம் வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், 2வது தடவையாக சொல்கிறேன். 27 ஜூன் 2022 ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா,
சீனானுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டை தடுத்து நிறுத்துறதுக்கு, ஒரு நாட்டை கெடுப்பதற்காக, ரொம்ப முக்கியங்க, ஒரு நாட்டை கெடுப்பதற்காக, ஒரு நாட்டை அழிப்பதற்காக எவ்வளோ தொகை அவங்க செலவு பண்ணுறாங்க? 600 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. நாளைக்கு இந்தியாவுக்கு எதிராக செய்யறதுனாலும் செய்வாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், நான் அது சீனாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு கான்செப்ட் ஒன்று தான். 600 பில்லியன் நாட்டை அழிப்பதற்காக, முன்னேற்றுவதற்காக அல்ல, இல்லை அவங்க முன்னேற்றத்துக்காக கூட இல்லை. இந்த 600 பில்லியனும் எதுக்காகனா, எங்கெங்கெல்லாம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டட் போதோ அதற்கு எதிராக கிளர்ச்சியாளர்களை உருவாக்கி, இல்லை ஏற்கனவே கிளர்ச்சியாளர்களும் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போதிய அளவுக்கான நிதிகளையும் ஆதாரங்களையும் கொடுக்கறதுக்காக தான். 2022க்கு அப்புறம் பைடனுடைய நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பொருள் எடுத்து அவங்களே போட்டிருக்காங்க. என்னென்னா, இவங்க பலுசிஸ்தானுக்கு நேரடியாகவும் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அதில் போதாத குறைக்கு எங்கள் ஆட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் சிஏஓ மொசாத்தோ இல்லை ராவோ அங்கே வேலை செய்ய முடியாது. அதனால் ஆட்சியை பலவீனமாக்கணும், மற்றது வேலை செய்யணும் அப்படின்னா உள்ள ஊடுருவி என்னென்ன அந்த நாட்டை வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா இம்ரான்கான் சப்போஸ் இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், இது மாதிரிலாம் ஊடுருவாமல் கூட செஞ்சுருப்பாங்க. அதனால தான் ஷபாக் ஷெரீப் போன்ற நபர்கள்லாம் தேர்ந்து வச்சுட்டு, அதுவும் இப்போ அந்த கவாஜான ஒருத்தர் இராணுவம் அமைச்சிருக்கிறாரு, எங்கேருந்து பிடிச்சாங்கன்னே தெரியல அந்த ஆளை. அருமையான பயங்கர டஃப்பு கொடுக்குறாரு, எல்லாத்துக்குமே எல்லா கேள்விக்குமே ரொம்ப டஃப்பு கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் நியமிச்சு நீங்கள் தான் எங்களை கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தனது காரியத்தை வந்து சாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவை பணத்தை கொடுத்தா வாயை கவிட்டு ஓடிடுறாங்க, இந்த பக்கம் தனது காரியத்தை சாதிச்சிருக்கிறாங்க. இதை எப்போ நம்ம உறுதி பண்ணலாம்னா, 26 அக்டோபர் 2023 இது ரொம்ப தீவிரமாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பலுசிஸ்தானுக்கு ஃபுல்லாக ஆயுதங்களையும் மற்றதையும் சப்ளை பண்ணால் போதும். ஜஸ்ட் அவங்க 600 பில்லியனில் ஒரு 3 பில்லியன் கொடுத்தாங்கன்னா போதும். எவ்வளோ? 3 பில்லியன் கொடுத்தாங்கன்னா போதும் பலுசிஸ்தானை உடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இராணுவம் என்ன பண்ணுறாங்க, ஆயுதங்களை உள்ளே இப்போ கூட தகவல் நம்ம அரசியல் புரட்சிலாம் என்ன கேள்விப்படுறோன்னா, ரா வந்து முழுமையாக வேலை செய்யுது. ஏன்னா தொடர்ந்து பாகிஸ்தான் சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு ரா வச்சு தான் வேலை செய்கிறாங்கன்றாங்க. தீவிரவாதத்தால் தான் ஒழிக்கணும், வேறு வழி இல்லைங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. தீவிரவாதத்துக்கே நீங்கள் நிவாரண நிதி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எப்படி ஏற்பட்ட ஆளாக இருப்பீங்க? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் வழியிலே போய் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். மொசாத் சொல்லவே வேண்டாம், நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். இந்த பலுசிஸ்தானை நம்ம தனியாக பிரிச்சிட்டோம்னா மொசாத்துக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, எங்கள் பெரும்பாலான அணு ஆயுதங்கள் ஃபுல்லாகவே பலுசிஸ்தானுக்கு மேலே இருக்குது. இங்கே நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னாவே ஒரு சின்ன நாடாக கொண்டு வந்துட்டோன்னா ஈஸியாக உள்ள ஊடுருவி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள். ஏன்னா இன்னொரு 3 வருஷத்தில் பாருங்களேன், அந்த சயின்டிஸ்ட், அணு ஆயுதனுடைய சயின்டிஸ்ட் இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கொல்லப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஸ்கெட்ச் போயிட்டுருக்கு. எனக்கு வேறு பயமாக இருக்குங்க. கமாண்டில் வேறு சும்மா இல்லாமல் என்னை வேறு மொசாத் அது இதுன்னு நீங்கள் பாட்டு அடித்து விடுறீங்க, என்னை ஏதாவது பண்ணிடுறாங்க. அது வேறு எனக்கு பயமாக இருக்குது. நான் ஒரு சாதாரண ஆளுங்க, ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னை அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணிடாதீங்க. அது ஒரு நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக வச்சிடுறேன். ஏதோ நான் அங்கே வேலை செய்கிற மாதிரியே, ராவில் வேலை செய்கிற மாதிரி, அங்கே வேலை செய்கிற மாதிரியே எனக்கு போடுறீங்களே, அது கொஞ்சம் தவறு. அதை விட்டுடுங்க. நான் உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் அளிக்க வேண்டியது இருக்கிறது. ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தோம் அப்படின்னா பலுசிஸ்தான் உடஞ்சிருச்சுனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. அங்கே மேலே இஸ்ரேல் கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. இன்னொரு தகவல் என்னென்னா, நான் உங்களை ஆப்கானிஸ்தான் சொல்கிறேன். ஆப்கானிஸ்தான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் வசிரிஸ்தான் போன்ற பகுதிகள் இன்னும் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, சர்வதேச நாடுகள்லாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாடு தீவிரவாதத்துக்குள்ளே நுழைஞ்சி பெரிய அளவுக்கு அக்கு வேறு ஆணி வேறு பிரிக்கும் போது இனி அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் தவறான கைக்கு சென்று விட்டால் அது ஆபத்து. ஒன்று அழிக்க பார்ப்பாங்க, டிஸ்மேண்டில் பண்ண பார்ப்பாங்க, இல்லை நீங்களே ஏதாவது பண்ணிடுங்கிற நெருக்கடிகள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும். பலுசிஸ்தான் பிரியும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு உறுதியாக அணு ஆயுதத்தை நீங்கள் டிஸ்மேண்டில் நீங்களா பண்ணுறீங்களா இல்லையா? ஏன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்தியா ஒத்துக்காதுங்க. இன்றைக்கி கூட நிறைய ப்ரூஃபெல்லாம் வந்தது, ஆதாரங்கள்லாம் வந்தது, நிறைய திருப்பி நான் சொல்ல வேண்டாம். காலம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்து தான் தீரும். இந்தியா அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலைகளுடைய என்ட்ரன்ஸ் பகுதி அடிச்சுதா இல்லையான்றது காலம் பதில் சொல்லும். ஆனால் இதெல்லாம் எங்கே போய் அவங்க பேட் முத்திரைகளை பதியும் அப்படின்னா, உங்களால் அணு ஆயுதத்தில் சேமிக்க முடியாது, நாளைக்கு முன்ன பண்ண ஆச்சுன்னா உங்கள் மக்களை உங்களால் காப்பாற்ற முடியாது, டிஸ்மேண்டில் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். இது பாகிஸ்தானுக்கு வச்ச செக். அடுத்த மொசாத் ரா சிஏனுடைய மிக பயங்கரமான திட்டம். இது கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் இல்லை, நிஜமான தியரி. எழுதி வைத்து கொள்ளுங்கள். இன்னும் பெரிய சம்பவங்கள் பாகிஸ்தானுள் காத்திருக்கிறது. நம்ம தந்தி டிவி சைடில் சொன்னால் என்னது, ஏவி விட்ட அரக்கன் உடைந்தது பாகிஸ்தான், முடிந்தது பாகிஸ்தான்ற மாதிரி சொல்ல வேண்டியதுதான். இது மொதல் சம்பவம். அடுத்து இன்னும் தரமான சம்பவம் என்ன தெரியுமா? தொடர்ந்து இந்த ட்ரம்ப் எங்கே போனாலும்
இந்த டைலாக் சொல்லிகிட்டே இருக்கிறாருங்க. அமெரிக்கா தலையிட்டதுனால தான் இந்தியா பாகிஸ்தானை வந்து தொடர்ந்து நிறுத்தினுட்டு இந்தியாவும் மறுத்துட்டே இருக்கிறாங்க இல்லைன்ட்டு. ஆனால் மனுஷன் எந்த நாடுக்கு போனாலும் அதான் சொல்கிறாரு. இப்போ கத்தாருக்கு போயிட்டு இது அங்கே தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சவுதி அரேபியா போயிட்டு நான் தான் தலையிட்டேன், 2 நாடையும் வாங்க இல்லைனா வணிகம் பண்ணுறதை நிறுத்திடுவோன்னு சொன்னோம் பாரு, அவ்வளோதான், லெட்ஸ் மேக் ஏ டின்னர்னாரு. இப்போ அங்கே போய் இறங்கின உடனே ஒரு வேளை கத்தாரினுடைய கிங் வந்து என்ன கேட்டிருப்பாருன்னா, எதுக்கு நம்மளே முன்னாடி சொல்லிடலாம் சார், சூப்பர் சார், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தீர்த்துட்டீங்கன்னு அவரே சொல்லிட்டு பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அமெரிக்காவுக்கு என்ன தெரியுமா செக்கு, நம்ம அலுமினியத்துக்கு வந்து ஏற்கனவே வரிகள் அதிகமாக வச்சாங்கல்ல, நம்ம பதில் வரி போகிறோன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு அடி அடித்தோம். இன்றைக்கி அதை விட தரமான அடி என்ன தெரியுங்களா, அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைக்கர்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு அட்வான்ஸு சிஸ்டத்தை நம்மக்கிட்ட கொடுத்து டெஸ்டிங் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் போயிட்டு ஒரு ஹை ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய பகுதியில், உயர்ந்த மலை பகுதியில் போயிட்டு டெஸ்ட்டு ட்ரையலில் எடுத்தோம். ஆக்சுவலாக வாங்குற மாதிரி தான் இருந்தோம் நம்ம. ஏன்னா அவங்க உங்களுக்கு எங்களுக்கும் வர்த்தக பற்றாக்குறை இருக்குது, நீங்கள் ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறீங்க, இறக்குமதி குறைவாக இருக்குது. அதனால் அவங்ககிட்ட நம்ம ஸ்மூத்தான மோடு தான் போயிட்டு இருந்தது சமீப காலமாகவே. பட் இன்றைக்கி என்ன தெரியுமா ரிப்போர்ட் கொடுத்தாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரைக்கர் சரியில்லை, சரியாக வேலை செய்யலை, அதை கண்ணை மூடிட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க, அன்ஃபிட் ஃபார் இந்தியான்னு சொல்லிட்டாங்க. அது இத்தனை நாள் அறிவிக்கை கொடுக்காம திடீர்னு இன்றைக்கி ஓடி வந்து கேன்சல் பண்ணிவிடுங்கன்ட்டாங்க. என்ன இப்போ இடையில் ஜேடி வேன்ஸ் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் அமெரிக்காவோட துணை அதிபர், அவரு கூட எல்லாம் ஓடி வந்து எங்ககிட்ட ஆயுதங்கள் வாங்க, நம்ம ஒருங்கிணைந்து பாதுகாக்க வேண்டியது இந்தியாவோட சூழ்நிலைலாம் ரொம்ப டைலாக் விட்டாங்க. சரி, மனசு மாறி இருப்போம்னு நினச்சோம். ஆனால் அடுத்த ஒரு அடி என்ன தெரியுங்களா, இன்றைக்கி காலையில் சொல்லியிருக்காங்க, S-400 சுதர்சன் சக்கரா இருக்குல்ல, மறுபடியும் ஆர்டர் கொடுத்துட்டோம் நம்ம யாருக்கிட்ட, ரஷ்யாக்கிட்ட. ஆனால் ரஷ்யாக்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு பெரிய அழுத்தங்கள், இதுக்கப்புறம் வாங்கக்கூடாதுன்னு பெரிய ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியா அடுத்த முடிவு எடுத்திருக்காங்க. இது இந்தியா அதாவது அமெரிக்காவுக்கு சொல்லப்படுகிற இன்டைரக்ட் மெசேஜ். நிறைய பேர் வந்து இங்கே இந்தியா தரப்புலேருந்து பதில் சொல்லலை, பயந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இது பயப்படுறதுக்கும் நம்ம மறைமுகமாக எடுக்கிற நடவடிக்கைகளுக்கான வித்தியாசத்தை பார்க்க முடியும். நீங்கள் நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை டீல் பண்ண முடியாது. அதை எங்கெங்கே நேரத்தில் எந்தெந்த அடி கொடுக்க முடியுமோ மறைமுகமாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எத்தனை வருஷமாக அனலைஸ் பண்ணதில் அதுதான். ஒவ்வொரு ப்ராடக்டாக இதுக்கப்புறம் நம்ம நேரடியாக தைரியமாகவும் சொல்கிறோம், அங்கே போகிறோம் நம்ம. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா, நேற்று நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன், L70 40mm கட்ஸ், அதாவது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார் மூலயமா அந்த ட்ரோன் வர்றதை நம்ம சுட்டு வீழ்த்துறோம், ரொம்ப லோ காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். நான் இன்றைக்கி அதை விட மற்றொரு சம்பவம் என்ன அப்படின்னா, நம்ம மற்றொரு ட்ரோன், அதாவது பார்கவஸ்திரா அப்படின்ற ஒரு ட்ரோன் ஒடிசா போபல்பூரில் எதிரிகளோட ட்ரோனை ரொம்ப குறைந்த காஸ்ட்டில் நம்ம அழித்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். மே 13ஆம் தேதியில் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம்னு சொல்லிட்டு இது அடுத்த வகையை வந்து சக்ஸஸ் பண்ணிடுறோம். ஏன்னா இது ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உலகளாவிய அளவில் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னா, இதுக்கப்புறம் எல்லை பகுதியில் போய்ட்டு டகன்னு கன் ஷூட்டை விட ட்ரோன் தாக்குதல் தான் அதிகமாக இருக்கும். இந்த ட்ரோன் தாக்குதலை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது தான், அதை எந்த நாட்டோட ஆயுதங்கள் சிறப்பாக தடுக்குதுன்றது தான். சரி, மற்ற நாடுகளுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னு நான் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே நேற்றே சொல்லிட்டேன். அங்கெல்லாம் காஸ்ட் அதிகம், வேர்ல்டுலேயே ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல இந்தியாவும் ஒன்று. அதை நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும். அது இன்றைக்கி நம்ம பண்ணது அதை விட லோ காஸ்ட்டு. உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் உடனடியாகன்னு பார்த்தோம்னா, கிரீஸ் இருக்காங்கல்ல, கிரீஸ் என்ன பண்ணாங்க, அவங்க ஒட்டுமொத்த குளோபல் ஏவியேஷன் ஹப்னு சொல்லிட்டு துருக்கி கிட்ட போட்டிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் அறிவிப்பு வருது, கிரீஸ் வந்து கம் கோ இந்தியா அப்படின்ட்டாங்க. ஏன்னா துருக்கியை நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுறோம், போதிய அளவுக்கு அவங்க சாதிக்கலை, டம்மி பீஸை வச்சுட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு. இது பெரிய ஒரு மாற்றங்க நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மால்தீவ்ஸ் வந்து இத்தனை நாள் சீனாவை நம்பி பயங்கரமாக சீனா போட்டிருந்தார் முகமது முய்சு அவர்கள். ரீசெண்டாக கூட அது இல்லாமல் துருக்கி கிட்ட என்ன பண்ணார், ஒரு 569.8 மில்லியன் அளவுக்கு நம்மளாம் வேஸ்ட்டு, துருக்கி கிட்ட தான் வந்து பயங்கரமாக ஆயுதங்களாக டீல் போட்டு கொக்கரிச்சார். கொக்கன்னு இந்த கோழி கால்னால கொக்கரிக்குமே அந்த மாதிரி கொக்கரிச்சிட்டு இருந்தார். இன்னைக்கு காலையில் செய்தி வருது, ஐயோ நம்ம உதவாத ட்ரோன் வாங்கிட்டோம் போல் துருக்கி கிட்ட. இந்த பேரக்டர் டிபிடி ட்ரோன் வந்து இந்த பிள்ளைங்க கடைசியில் இல்லை சும்மா விடுறதுக்கு செட் ஆகும் போல், அதனால் நாங்கள் இந்தியா கிட்ட வாங்கலாமான் இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இன்றைக்கி காலையில் லைட்டாக அரசியல் பஸ்ஸெல்லாம் செய்தி வந்திருக்கிறது. பார்த்தீர்களா அந்த 2 செய்திகளை?
இது மட்டும் அல்ல, இன்னும் பல செய்திகளை நீங்கள் அறிய போகிறீர்கள். இந்தியா வந்து இன்னொரு சம்பவம் கூட பண்ணாங்க. அதாவது சீனாவுடைய ரேடாராக இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தானுடைய எதிர் ஏவுகணைகளாக இருக்கட்டும், நாங்கள் சம்பவம் செஞ்சது 23 நிமிஷம்தான். 23 நிமிஷத்தில் எதிரிகளோட இலக்குகளை தூளாக்கி சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது. எதிரிகளோட ரேடார்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஒற்றை செய்தி தான். ஏன்னா இது இல்லை அப்படின்னா ஆதாரபூர்வமாக நீங்கள் காண்பீங்க அப்படின்னு தான் எந்த ஒரு பத்திரிகையும் இது வரைக்கும் தெரியல. போலியான செய்திகளை மட்டும்தான் திருப்பி சொன்னதுனால தான் இன்றைக்கி இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, தொடர்ந்து இந்த போலி செய்திகளை வெளியிடுற ஒரு சில குரூப்ஸும், ஒரு சில துருக்கியினுடைய பத்திரிகைகளும், ஒரு சில சீனாவுடைய ஊடகங்கள், குளோபல் டைம்ஸ்னு ஒரு சில ஊடகங்கள்லாம் அன்றைக்கி தடை விதிச்சாங்கன்றதை கூட நான் கேள்விப்பட்டிருந்தேன். நான் மிகப்பெரிய சம்பவம் என்ன தெரியுமா, அவங்க பாகிஸ்தானுக்கு ட்ரோனு கொடுத்து அவங்களோட என்ஜினியர் 2 பேர் ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னே வச்சுருந்துருக்குறாங்க. இவங்க நேராக இன்றைக்கி இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி அவங்களே சம்பவம் பண்ணியிருக்காங்கன்ற செய்தி இப்போ கிடைச்சிருக்குங்க. துருக்கியினுடைய 2 என்ஜினியர்ஸ் இறந்து போனதாக சொல்கிறாங்க இந்த தாக்குதலில். அது இன்னும் துருக்கியில் உறுதிப்படத்தில் இன்னும் 2 நாளில் மறுவைத்த நபர்கள் எங்கேயா இருந்தாலும் நம்மளுக்கு தேடி பிடிச்சி கொடுத்துடுவாங்க. தகவல் கிடைச்சது அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக நான் வெளியிடுறேன் நான். சரி, ஏன் அப்படின்னா துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு கருத்தை நீட்டியிருக்கிறார். நண்பா கவலைப்படாத, பாகிஸ்தான் நாங்கள் இருக்கிறோன்ட்டாங்க. அது இல்லாமல் அசர்பைஜான் ஒருபடி மேலே போயிட்டு ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், பாகிஸ்தான் இஸ் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நாங்கள் அதை பற்றிலாம் கவலையே படல, இந்தியா பற்றிலாம் கவலையே படல, நாங்கள் வச்சு செய்கிறேன்ட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்தியாவுடைய பயணிகள், இந்திய மக்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இது வரைக்கும் 60% சுற்றுலா பயணிகள் அசர்பைஜானுக்கும் குறிப்பாக துருக்கியும் போகிறது, ஃபஸ்ட்டு துருக்கி போகிறது கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அசர்பைஜான் ஓடி வந்திருக்கிறாங்க. இனி 2 நாடுகள் குறிப்பாக மேக்மை ட்ரிப்பில் மட்டும் 60% கேன்சல் ஆகிருக்கு. நேற்று பூனேயில் இருக்கக்கூடிய ஒரு சில வியாபாரிகள் மட்டும்தான் துருக்கியில் இறக்குமதி பண்ணுற ஆப்பிள் கேன்சல் பண்ணாங்கன்னு நினச்சேன். அவங்க மட்டும் இல்லை, நிறைய ஒவ்வொரு மாநிலமும் நாங்கள் துருக்கிக்கிட்ட இருக்கிற ஆப்பிளை கேன்சல் பண்ணுறோன்னு இருக்காங்க. துருக்கி ஆப்பிள் மட்டும் இல்லை, இன்னும் நம்ம அதிகமான என்னென்னலாம் இறக்குமதி பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் நாங்கள் டோட்டலாக நிறுத்த போகிறோன்றாங்க. துருக்கி பெரிய ட்ராபேக்காக இருக்காங்க. நேற்றே ஒரு கெஞ்சி கேட்டாங்க, ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் மன்னிச்சிடுங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இனி மன்னிப்பெல்லாம் கிடையாது, கொஞ்ச நாள் தண்டனை கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இந்திய மக்கள் நினைக்கிறாங்க. இதில் பெரிய சிறப்பு என்ன தெரியும்னா, நம்முடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் எவ்வளோ தெரியுமா பண்ணியிருக்கோம். இப்போ 2024-25 23,622 கோடி, 2020-21 8,435 கோடி. பட் இன்றைக்கி வளர்ந்துருக்கு. அதே நீங்கள் 25-26 பாருங்கள், இதை விட ட்ரிபிள் மடங்கு இருக்கும். இது இப்போ தான் நம்ம உலகத்துக்கு நிரூபிச்சிருக்கிறோம் நம்ம யார் என்ன. இத்தனை நாள் வந்து இஸ்ரேல், அங்கே உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் யுத்த காலத்தை வளர்த்தி தனது ஆயுதங்களை கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ணாங்க. எது எப்படி அவங்க எதிரியாக இருந்தாலும் பாகிஸ்தான் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைச்சிருக்கு தெரியுமா. உலக அளவில் இந்தியானுடைய இராணுவ வீரர்களையும் இராணுவத்தையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பறைசாற்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு சான்ஸை கொடுத்துருக்கிறது யாருன்னா பாகிஸ்தான் தான். இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு டிஃபென்ஸில் இருந்து மீது எல்லாமே ரொம்ப கெத்தாக இருக்கிறோம் அப்படின்னா அதை உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்தது யாருன்னா அது பாகிஸ்தான் தான். ஸோ எதிரியாக இருந்தாலும் நமக்கு நன்மை பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் நம்ம அவங்கள பாராட்டியே ஆக வேணும். இன்னும் 2-3 சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்னும் பெஸ்ட்டாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கராச்சி போர்ட் பக்கத்தில் மறுபடியும் 14 17 வரைக்கும் நாங்கள் லைவ் ஃபயரிங் டெஸ்டிங் எடுக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம அடித்த அடியில் பொறிக்கலங்கி போயிட்டு பங்களாதேஷ் இன்றைக்கி ஓடி வந்து நாங்கள் இந்தியாவுடன் ஸ்மூத்தாக போகலான் இருக்கோம், எக்கனாமிக் பிளான்லாம் உருவாக்க போகிறோன்றாங்க. இருந்தாலும் இந்தியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். நாளைக்கு உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் எடுத்துகிட்டு இருக்கேன். பங்களாதேஷில் ஒரு போர்ட் இல்லை, ஒரு முழு விமான நிலையத்தையே சீனாவுக்கு கொடுக்குறதா கேள்விப்பட்டிருக்கேன். சப்போஸ் அதை கொடுத்தாங்கன்னா யுத்த காலத்தில் நம்மளுக்கு பெரிய டேஞ்சர் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இமாச்சல் பிரதேஷ் இந்தியாவுடைய பகுதியை அவங்க இஷ்டத்துக்கு பேர் மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கு இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து கண்ணை குத்தி கிழிச்சிட்டாங்க. யாரை கேட்டு எதுக்காக கடும் பேரை மாற்றினீங்க ஐயா, எதுக்கு ஐயா கண்டனம் தெரிவிக்கிறீங்க, நம்ம சீனான்றதே இந்தியான்னு பேரை மாற்றிருங்க. மேப்பில் போய் பேர் மாற்றுறது ஒரு இதுக்கு நம்ம சொல்லாமல், இது ஒரு சாதாரண விஷயந்தான், இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஃபைனலாக ஒன்றே நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். கத்தாரில் போயிட்டு பெரிய அளவுக்கு அங்கே பார்த்துட்டு கத்தாருடைய கிட்ட பேசுகிறாரு ட்ரம்ப் அவர்கள். சொல்கிறாரு, ரொம்ப நல்ல நண்பர், நெருங்கிய நண்பர் சல்மான், இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நாங்களும் அவங்களோட இணையறன்னு சொல்லிட்டு ஒன்று நிறைய தீவிரவாதத்துக்கு பணத்தை கொடுக்குறாங்க, அது மட்டும் நிறுத்தினாங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா உலகத்தில் தீவிரவாதம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை சொல்கிறது அமெரிக்கா, அதுதான் எனக்கு சிறப்பாக இருக்குது. பள்ளிக்கூடம் கற்றுது பாருங்கள், அதை சொல்கிறது இவங்களாம் இருக்காங்கன்றதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. தீவிரவாதத்தை வளர்த்துறது இவங்க தான். ஆனால் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம்,
கத்தாருடைய பேக்கட் ஃபோர்ஸஸ் தான் அங்கே சூடானில் பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நேருக்கு நேராகவே சொல்லியிருக்கிறாரு. நல்ல வேலை நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போதை நிறுத்தணும்னு சொல்லாமல் போயிட்டாருன்னு நினச்சேன் நான். மேபி பின்னாடி வருதா என்னன்னு தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சேன் நான். பட் காலத்தின் கட்டாயம் நம்ம முடிச்சிக்கலாம். நாளைக்கு காலையில் பேசிடலாம். தயார் தானே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோ மச். நன்றி, வணக்கம்.